உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும், உங்க வேலையா இருந்தாலும், பணமா இருந்தாலும், உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையா இருந்தாலும், நீங்க செய்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் ஒரு நன்மையும் அதுல குறைபடாதபடி தாவீது கர்த்தரை அளவுக்கு அதிகமா ருசி பார்த்திருக்கிறாரு. அதிகமா ருசி பார்த்திருக்கிறாரு ஆண்டவரை. ருசி பார்த்ததுனாலதான் மற்றவர்களுக்கு அதை என்ன பண்ண முடியிருக்கிறது, சொல்ல முடியுது. பாருங்க, ருசி பார்க்காம என்ன பண்ண முடியாதுங்க. நான் ஒரு பொருளை ருசி பார்க்கிறேன், ஒரு பொருளை சாப்பிடுகிறேன் அப்படின்னா அது நல்லா இருந்தா தான் நான் 4 பேருக்கு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். சக்கரை கையில இருக்குது, சக்கரை கையில இருக்கிற வரைக்கும் அதோட சுவையை நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, சுவையை உணர முடியாது. சக்கரை கையில் இருக்கிற வரைக்கும் அது சுவை என்ன பண்ண முடியாது, எப்போ உணர முடியும், எப்போ சாப்பிடுமோ அப்பதான் அதோட சுவை நல்லா இருக்கும். அது கையில் இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்காதுங்க, அதோட சுவையை நம்மளால என்ன பண்ண முடியாது, அதனாலதான் தாவீது கேட்டா உணர்வு உள்ள ஒரு இருதயத்தை கொடும் அப்படின்னா. உணர்வு உள்ள ஒரு இருதயம். அப்ப அது சுவைக்க எப்படி அது சுவை அதிகமாக தருகிறதோ அதே போல கர்த்தரை தேட 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 தேட, கர்த்தரை நாமத்தை ருசி பார்க்க உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும், உங்க வேலையா இருந்தாலும், பணமா இருந்தாலும், உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையா இருந்தாலும், நீங்க செய்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் ஒரு நன்மையும் அதுல குறைபடாதபடி கர்த்தர் யெகோவா ஈராக இருந்து பார்த்து கொள்ளுவார். எப்படி ஈசாக்கு பஞ்ச தேசத்துல விதைத்த பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலன் அடைஞ்சானோ, அதே போல முறையா நீங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து அவரை தேடுவீர்களானால், தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். ஒரு நன்மையும் குறைபடாதபடி யார் பார்த்து கொள்வது, அவர் பார்த்து கொள்ளுவாருங்க. நான் அதை குறித்து கவலை எனக்கு வேண்டியது இல்ல, கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. கவலையெல்லாம் நிறுத்திட்டு என்னை கவனிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், என்னை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், என்னை உயர்த்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், என்னை வாழ வைக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். புலியில் இருக்கிற, குப்பையில் இருக்கிற, தூசியா வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர் எனக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். நான் கவலையெல்லாம் நிறுத்த போறேன். நான் கவலைப்படுவதை என்ன பண்ண போறேன், ஸ்டாப் பண்ண போறேன். கவலையை நிறுத்திட்டு கர்த்தரை நோக்க போகிறேன். ஆமே, கவலைப்படுவதை நிறுத்திட்டு, கவலைப்படுவதை அப்புறப்படுத்திட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறேன். நான் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறேன். கவலைக்கு பதிலாக கர்த்தரை பார்க்கிற பொழுது கர்த்தர் யெகோவா ஈரா இருந்து அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார்.